ஆனா இந்த வண்டி மஹிந்திரால வெரிட்டோனே. ஓகே. வெரிட்டோ வைப் டிக்கி வராது இந்த வண்டி. ஆமா. வெரிட்டோல டிக்கி வரும், இதுல டிக்கி வராது. வண்டிக்கு நான் சேலஞ்ச் பண்ணுவேன். இன்ஜின் கண்டிஷன் எக்ஸலண்டா இருக்கும். ஓகே. மைலேஜும் பாத்தீங்கன்னா ஒரு 20+ ஈஸியா கொடுக்கும் வண்டி. டீசல்னே? ஆமா, டீசல் இன்ஜின் தான். இன்ஜின் புது வண்டி எப்படி இருக்குமோ அதே குவாலிட்டியில இருக்குங்க. வண்டி எக்ஸலண்டா இருக்கும். 2013 மாடல், சிங்கிள் ஓனர், ஒரு ஆள் டிரைவ் பண்ண வண்டி தான். சிங்கிள் டிரைவ் வண்டி தான் அந்த வண்டி. மெயின்டெனன்ஸும் நல்லா இருக்கும். வண்டியில மைனஸ் பாத்தீங்கன்னா ஏசி மட்டும் ஒர்க்கிங் கிடையாது, ஏதோ லீக்கேஜ் இருக்கு. ஓகே. அதை மட்டும் ரெடி பண்ணிக்கணும். கஸ்டமர் எடுக்கிறவங்க அதை ரெடி பண்ணிக்கணும். அப்ப அதுக்கு தான் ரேட்டை குறைச்சு தருவீங்களா? பண்ணிக்கலானே. 2 ரூபா கோட் பண்றேனே, ஏதாவது கம்மி பண்ணி கொடுக்கலாம். 13 மாடல், ஒரு ஓனர், டீசல், மேனுவல் டிரான்ஸ்மிஷன். ஏசி எல்லாம் ஒர்க் ஆயிடுச்சுன்னா எப்படி 250 போகுமா? 2 ரூபா ஈஸியா விற்கும். 2 ரூபா கஸ்டமருக்கு விற்கும். இல்ல ஏசி எல்லாம் ஒர்க் ஆயிடுச்சுன்னா கூட விற்கும், சேர்த்து விற்கும். ஓகே. நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம், ரெடி பண்ணி கொடுப்போனே. பெரிய இதெல்லாம் ஒரு விஷயம் இல்ல. ரெடி பண்ணி தந்துருங்கப்பா அப்படின்னா வண்டி எனக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்க ரெடி பண்ணி கொடுங்க, அட்வான்ஸ் போட்டு போறேன்னு சொன்னா நான் தாராளமா ரெடி பண்ணி கொடுத்துருவேன். டிரான்ஸ்போர்ட் பாருங்களேன், என்னமோ ஒரு ஆள் பாக்குற மாதிரியே இருக்கு. இல்ல வண்டி நல்லா இருக்குண்ணே, உட்காந்து ஓட்டுறதுக்கு நல்ல ஃபீல். அதான் சொல்லிட்டேன்ல, இந்த வண்டியை டெஸ்ட் டிரைவ் பண்ணி பாத்துட்டாங்கன்னா கண்டிப்பா அதை எடுத்துட்டு போயிருவாங்க. வண்டி பிடிக்கும். இந்த வண்டி வந்து அது இன்ஜினோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படி நல்லா இருக்கு. புது வண்டி எப்படி இருக்குமோ அதே மாதிரிதான் இருக்கு. டிரைவ் மாதிரி இன்ஜின் நல்லா இருக்கு. இன்ஜினுக்காக அந்த வண்டி எடுத்தேன்.